என் பேர் தனலட்சுமி. நான் வந்து வானுவம்பேட்டை உள்ளகரத்தில் இருக்கிறேன். எனக்கு சுகர் வந்து 400 சுகர் இருந்தது. ஒரு நாள் எனக்கு வந்து கண்ணில் தண்ணியாக வடிஞ்சுது. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட போயிட்டு ரொம்ப அழுதேன். யூடியூப்பில் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சாரு. எனக்கு கால்லையும் 2 ஆப்ரேஷன் ஆகிருக்கு. கைப்பட்ட ஷோல்டர் வலி வேறு. டாக்டர் நான் போய் உக்காந்தோடனே கேட்குறாருமா, நீங்கள் வந்து அழுதிங்களா? எதுக்கு அழுவுறீங்க? என்ன இப்போ சுகர் தானே, பார்த்துடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம். எவ்வளோ ஆறுதலான வார்த்தைங்க, எவ்வளோ அன்பான பேச்சு சொல்லி 3 மாதம் இது கவுண்டிங் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு பார்த்துட்டு, பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நான் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுங்க, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்ற வரைக்கும் பொறுமையாக இந்த மாதிரி யாருமே நான் இத்தனை ஹாஸ்பிட்டல் சுகருக்கு போயிட்டேன், யாரும் அப்படி பார்த்ததில்லை. எனக்கு ஒரு அன்பு தெய்வமாக அவர் காலிலேயே இப்படி விழுந்துடலாமான்னு நினச்சேன் நான். அந்தமாரி ஒரு டாக்டர் அவர். மறுநாளே நான் காலுக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டேன், கைக்கும் காலுக்கும் போட்டுட்டேன். கால் டாக்டர் அவர் என்னங்க, அவரும் ஒரு தெய்வம் தாங்க. உண்மையிலுமே நான் பெருமைக்காக பேசலை, நிஜமாக சொல்கிறேன். அந்த தெய்வம் அன்பு தெய்வம். காலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாததை சொல்லிட்டாரு. இது காலை சேர்த்து வச்சு ஏதோ ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்கம்மா, ஆப்ரேஷன் பண்ணதில்ல, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஒரு கோடு மாதிரி வந்தால் விளக்கம் எனக்கு தெரியவே தெரியாது, விளக்கம் கொடுத்து இதில் ஒரு கோடு மாதிரி வந்திருந்தா தான் நீங்கள் பயப்படணும், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிசியோதெரப்பி பண்ணிக்க சொன்னார். இன்னைக்கு நான் புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். இத்தனை நாள் நைட்டியில் வந்தேன், இவ்வளோ நாள் நைட்டியில் தான் நான் இருந்தேனே, புடவையே கட்டிக்க முடியாது என்னால். இன்றைக்கி தலையை கசக்குன்னா நான் இந்த புடவை சாரி கட்டிட்டு வந்திருக்கேன்னா இந்த அன்பு இல்லத்தோட. இதுதான் எனக்கு பாக்கியம்தான். இன்னைக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன், அழுவாமல் இருக்கேன். டெய்லி அழுக தான். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பாருங்கள், ஒரு வாசனை கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டலுன்ற ஃபீலிங் கிடையாது. அப்படி ஒரு கருணை இல்லை மாதிரி இருக்குங்க. அன்பு காட்டுறாங்க, அதுதான் பெரிய மெயின். எல்லாருமே இன்றைக்கி ஒரு 10 நாளாக நான் என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதை யார்கிட்டையாவது சொல்லணும் போல் இருந்தது. அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படுறவங்க இருப்பீங்க, கண்டிப்பாக இங்கே வாங்க. இது பேர் நான் அன்பு இல்லைன்னு தான் வச்சுருக்கேன், நங்கநல்லூரில் இருக்குது. இங்கே வந்து பார்த்துக்கோங்க, சுகருக்கோ காலுக்கோ பார்த்துக்கோங்க. அன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு வந்தார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், ஃபீஸெல்லாம் நிறைய ஆகிடும் போல இருக்கு. ஃபீஸெல்லாம் கூட கம்மியாக தான் வாங்குறாங்க. காசுக்காக இவங்க வச்சது மாதிரி எனக்கு தெரியல. காசுக்காகவே இந்த ஆஸ்பத்திரி கிடையாது. இன்றைக்கி இந்த டாக்டர் பிசியோதெரப்பியால் இந்த என் கையை தூக்க எடுக்க பண்ணிட்டாரு. இன்றைக்கி நான் தலையும் சீவிக்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நானாகவே எல்லாமே செஞ்சுக்கிறேன். அதுக்கு இந்த கடவுளோட கிருபை, இந்த ஆஸ்பத்திரியோட கிருபை தான். நீங்களும் அந்த அவசரப்படக்கூடாது. தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துக்கோங்க. சுகரை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. நான் அனுபவத்தில் சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லுவீங்க, இதே மாதிரி தான் சொல்லுவீங்க. ஃபீஸ் எல்லாம் ஒரு அதிகமாக கேட்கல, எடுத்தோன்னே எக்ஸ்ரே எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்கன்னு எதுவுமே சொல்லலை. 2 டாக்டருமே எனக்கு தெய்வம்.